ஓம் குருவே எல்லாம் 17/8/2026 ஆடி மாதம் 32ஆம் நாள் திங்கட்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், எதை செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது ஒவ்வொரு வருடமும் 4 முறை வரும். அதில் ஆவணி மாதம் 1ஆம் தேதி நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமாக வரும். அதன் அடிப்படையில் 18/8/2026 அன்று வரவேண்டிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது 17/8/2026 ஆடி மாதம் 32ஆம் நாளாக இருக்கக்கூடிய திங்கட்கிழமை என்று வருகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் நுழையக்கூடிய காலமே விஷ்ணுபதி புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. ஆக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது ஆடி மாதம் 32ஆம் நாள் என்று சொல்லப்படக்கூடிய திங்கட்கிழமை 17/8/2026 அன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது ஆரம்பமாகின்றது. ஆக இந்த திங்கட்கிழமை அன்று உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கொடிமரத்துடன் கூடிய பெருமாள் கோவில் சென்று உங்கள் கைகளில் 27 மலர்களை, அதாவது 27 முறை வலம் வருவதற்கு சான்றாக இருப்பதற்காக ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடன் ஒவ்வொரு மலரை கொடிமரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் இந்த பெருமாளை வலம் வரும் பொழுது ஒரே பிரார்த்தனையாக, உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனையாக இருக்கக்கூடிய பிரார்த்தனை ஒரே பிரார்த்தனையாக இந்த 27 முறை சுற்றும் பொழுதும் நீங்கள் வைத்து கொண்டால் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அடுத்து வரும் பொழுது உங்களுக்கு இந்த காரியம், நீங்கள் எதை வேண்டி செய்தீர்களோ அந்த காரியம் முழுமையாக நடைபெறும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது கடன் சுமைகள் நீங்கி, வறுமை நீங்கி, வளமும் நலமும் பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாட்டு நாளாகும். ஆக அனைவரும் வழிபாடினை மேற்கொண்டு எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று என்றென்றும் பெருமாளினுடைய ஆசியினை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்ச்சியுடன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.